அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ. இப்போ எல்லா மதர்ஸுமே கூகுள் பண்ணுறீங்க, யூடியூப் வீடியோஸ் கோத்ரூ பண்ணுறீங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபார்முலா ஃபீட்ஸோட நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் குறித்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் பரவலாக ஃபார்முலா மில்க் கொடுக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரியும், பிரெஸ்ட் மில்க் இஸ் தி பெஸ்ட். இதற்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபுட் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த ஃபார்முலா ஃபீடுக்கு மதர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க? இன்ஃபேக்ட் கன்சீவ் ஆகிட்டு எங்ககிட்ட வரும்போதே, மேடம் நான் எக்ஸ்க்ளூசிவ்லி என் பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண விரும்புகிறேன், இதுக்கு நான் ஆன்டிநேட்டல் பீரியட்லேயே என்னென்னலாம் செய்யணும் அப்படின்லாம் கேட்டு வரவங்க கூட ஃபர்தராக அப்படியே டிக்ளைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகி ஃபார்முலா மில்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் என்னோட ஓபியில் மதர்ஸ் கிட்ட இதுக்கு என்னென்ன காரணங்கள்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். முதலாவது காமனாக பார்க்குறது, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், என் பேபி அழுதுகிட்டே இருக்குது, எனக்கான ஃபீடிங் பத்தலை, அதனால ஃபார்முலா ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, நியூ பார்ன் பேபிஸ் க்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி. அதோட லாங்குவேஜ், அதோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே க்ரை தான். ஸோ இது எதுக்காக அழுது, அதோட லாங்குவேஜ் எப்படி எதுக்காக என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் காட்டுதுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டேஸ் எடுக்கும். இந்த பீரியடில் மதர்ஸ் ஆன்ஷியஸாக இல்லாமல் உடனே ஃபார்முலா மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிடாமல் ரிப்பீட்டடாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேபிஸ் பிரெஸ்ட்டில் சக் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ செக்ரீஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக மதர்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு தாரகை மந்திரம். இடையில ஆன்ஷியஸாக இருந்து அது க்ரை பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியல் டேஸில். அந்த கம்ப்ளீட் பிரெஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் அது க்ரை பண்ணுறதேன்னு ஆன்ஷியஸாக ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது, நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் ஃபார்முலா ஃபீட் கொடுத்தோன்னாக்கா அது நல்ல கம்ஃபர்டபுளாக தூங்குது. இதுவும் ஒரு தவறானது. இன்ஃபேக்ட் நைட் ஃபீட்ஸ் பேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதருக்கு நைட்டில் தான் ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகி அதனால நிறைய பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷனும் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பிரெஸ்ட் மில்க்ஸ் பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நைட் ஃபீட்ஸை ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசனாக நான் பார்க்குறது மேடம் 3rd day 4th day பீடியாட்ரிஷியன்ட்ட ரிவ்யூக்கு போனேன், பேபி ஒரு 200 grams வெயிட் குறைஞ்சிச்சு, அதனால ஃபார்முலா மில்க் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இது ரொம்பவும் தவறான கருத்து. எல்லா பேபிஸுமே பர்த் வெயிட்லேருந்து ஒரு 10% ரெடியூஸ் ஆகி அது ஒரு 10 daysக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரீகெயின் ஆகி 14th day 15th day பர்த் வெயிட்டுக்கு வரும். இது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினன். இந்த டிரான்சிஷன் பீரியடில் ஆன்ஷியஸ் ஆகி ஃபார்மல் மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ரொம்பவே எனக்கே ஷாக்கிங்காக ஆஃப் லேட்டாக நான் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, டாப் அப் ஃபீட்ஸ். அதாவது ஒவ்வொரு முறையும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் மதர் அடிஷ்னலாக ஒரு ஃபார்முலா ஃபீடும் கொடுக்குறாங்க. இது ஒரு மிக மிக தவறான ப்ரொபகண்டா. அதாவது தாய்ப்பாலிலேயே கலப்படம் என்று தான் நான் பார்க்கிறேன். இப்படி செய்வதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ஃபீடை டினை பண்ணிவிட்டு என்டையராக பேபியை ஃபார்முலா ஃபீடுக்கு பழக்கிறீங்க. அதாவது ஒரு ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டையும் கொடுத்துட்டு ஜங்க் ஃபுட்டையும் உங்கள் பேபிக்கு கொடுக்க விரும்புவீங்களா? ஸோ இது அதுக்கு ஈக்குவலண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. டாப் ஆஃப் ஃபீட்ஸ் கண்டிப்பாக கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரொட்டீனாக ஒரு பேட்டர்னில் பேபிஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு ரெஃப்யூஸ் பண்ணும். அதாவது ஒரு 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தது 4 hours ஆகும். அதே சமயம் ஃபீடிங் டைமும் குறையும். ஒரு 5 minutesல வாய் எடுத்துகிட்டு ஆனால் பேபி வில் பி லுக்கிங் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி. இந்த அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவோம். அடிக்கடி ஃபீடு கேட்கும் அண்டு ரொம்ப நேரம் சக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டுமே பேபியோட நார்மல் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒன்று தான். அதாவது பேபி அதற்கான ஃபீடை அதுவே செட்ரேட் பண்ணிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 2 to 3 days எடுக்கலாம், சில சமயம் 5 to 7 days எடுக்கலாம். இந்த ரெண்டுமே ஆனால் மதர்ஸையும் சுற்றி உள்ளவங்களையும் ஆன்ஷியஸ் ஆக்கிடுது. ஏதோ நம்மக்கிட்ட ஃபீடு இல்லாததுனால, பத்தாததுனால தான் பேபி இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுது அல்லது ஓவராக குடிக்குது, அதிக டைம் எடுத்து குடிக்குதுன்னு நினச்சிட்டு ஃபார்முலா மில்க்குக்கு போகிறது சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரெஸ்ட் ஃபீடை மட்டும் பண்ணி அதை கோப்பப் பண்ணி ஒரு 2 or 3 days மேக்ஸிமம் 5 or 7 daysல அது நார்மல் ரொட்டீன் பேட்டர்னுக்கு செட்ரேட் பண்ணிக்கிறோம்.
அடுத்ததா நம்ம பார்க்குறது வந்து பிரெஸ்ட் வந்து அதிகமா செக்ரேட் பண்ற ஒரு ஃபீலிங் இல்ல அப்படின்னு மதர்ஸோட கம்ப்ளைண்ட். இனிஷியலா 2 to 3 டேஸ் தான் அந்த மாரி ஒரு ஒரு பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆகுற ஃபீலிங்லாம் மதர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பேபி ஆக்டிவா ஃபீட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த ஃபீலிங் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அவர் சில மதர்ஸ் வந்து நான் ஏரியாவில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு மில்க் சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் முன்னாடிலாம் வலியும் இப்போ அந்த மில்க் செக்ரேஷன் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இது வந்து கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை தான். பேபி ஒன்ஸ் அது ஷெட்யூல்டாக அதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னா அதுக்கான தேவையை அது உறிஞ்சி சக் பண்ணி ஃபீட் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக பால் நிப்பில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னு நிறைய வரணும் அப்படி அது வந்து நீங்கள் குவான்டிடேட்டிவாக அது எவ்வளோ குடிக்குதுன்னு மெஷர் பண்ண முடியாது. பட் அதோட ஆக்டிவிட்டிலேருந்து அது ஹெல்த்தி லுக்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காகலாம் நீங்கள் ஆன்ஷியஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ரொம்ப காமனாக மதர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து எனக்கு நிப்பிள் வந்து சரியில்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, இன்வெர்ட்டடாக இருக்குது, அதனால ஃபார்முலா மில்க் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இது ஒரு தவறான கருத்து. எந்த பேபிஸுமே எந்த டைப் ஆஃப் நிப்பிளாக இருந்தாலும் கொஞ்ச நாள் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஒரு நார்மல் நிப்புக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாவோ கொஞ்சம் இன்வெர்ட்டடாக இருக்கிற நிப்பிளுக்கும் ஒரு இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேபி ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சுன்னா அது ஆக்டிவாக சக் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த இனிஷியல் பீரியடை மதர்ஸ் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருந்து கொடுக்கணும். இதுதான் ஃப்ளாட் நிப்பிளோ லேசாக ரிட்ராக்டராக இருந்தாலோ செய்ய வேண்டியது. அப்புறம் சில மதர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, என் பிரெஸ்ட் வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, அதனால ஃபீடிங் பத்தலை. ஸோ இது வந்து பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் குவான்டிட்டி இஸ் நாட் வந்து பிரெஸ்ட் சைஸ் டிபெண்ட் கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன பிரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட அழகாக 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. அந்த பேபிஸ் ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த காரணத்துக்காக ஆன்ஷியஸாக இருந்து ஃபார்முலா மில்க்குக்கு போகக்கூடாது. ஸோ மற்ற பல்வேறு காரணங்கள், பேபி வயிறு ஒட்டிகிட்டு இருக்குது, அது ஃபீடிங் முடிச்ச உடனே பேபி வயிறு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதோட ப்ராசஸில் அது பேபியோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அதை அடுத்த இடத்துக்கு புஷ் பண்ணிடும். ஸோ வயிறை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து பேபிக்கு எவ்வளோ மில்க் குடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது முடியாது. முன்னாடிலாம் எனக்கு ஒரு ½ அன் ஹவர் ஃபீட் பண்ணிட்டு இருந்தது, இப்போ 5 மினிட்ஸ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்குது. இதுவும் வந்து நார்மல் ப்ராசஸ் தான். முன்னாடி கஷ்டப்பட்டு அது உறிஞ்சி சக் பண்ணிட்டு இருந்தது ஆரம்பத்தில். இப்போ அதோடைய மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி ஃபேஷியல் மசில்ஸ்லாம் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனவுடனே அது ஈஸியாக சீக்கிரமாக குடிச்சு முடிச்சிருது. அது உங்கள்கிட்ட ஃபீடிங் குறைஞ்சிருக்கனோ பத்தலைனோ கிடையாது. அடுத்தது மதர்ஸ் சொல்லக்கூடிய காமன் ரீசன், என் பேபிக்கு வந்து லேட்ச் பண்ண தெரியல. எல்லா பேபிஸுமே பிறக்கும் போதே ஒரு சக்கிங் ரிஃப்ளெக்ஸோட தான் பிறக்கும். ஸோ நீங்கள் பிரெஸ்ட் கிட்ட அதை கொண்டுட்டு போய் லேசாக கொஞ்சோல ஏரியாவில் ப்ரெஸ் பண்ணி 2 ட்ராப் மில்க் அது நாக்கில் படுற மாதிரி விட்டாலே போதும். அது அழகாக சுவைத்து சப்பை கொட்டி அப்படியே அந்த நிப்பிலையும் ஏரியாலாவையும் சேர்த்து கவிக்கிறோம், உறிஞ்சிக்கிறோம். ஸோ இது வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இது எல்லா பேபிஸ்க்கும், எல்லா ஹெல்த்தி பேபிஸ்க்குமே உரியது. இதை தான் லேச்சிங்னு சொல்கிறோம். இதில் எங்கே ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா பொசிஷனிங். பேபிக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இல்லைன்னா அது வாயை எடுத்துட்டு அழும். ஸோ வேறு வேறு பொசிஷன்ஸில் வச்சு ட்ரை பண்ணாலே இது வந்து நார்மலாக அச்சீவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பேபி டிபெண்ட்ல நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. அது ஒரு நோஸ் அமுங்குற மாதிரி, அப்புறம் இந்த ஒரு செஸ்ட் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் அது கம்ஃபர்டபுளாக ப்ரீத் பண்ணிட்டு குடிக்க முடியாது, அது அழும். ஸோ இதை வந்து ஒரு காரணமாக நம்ம ஃபார்முலா மில்க் கொடுக்குறதுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் பேபியோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்தனிங்க்குமே யோசிச்சு பாருங்கள். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேபி அதற்கான தேவையை அதுவே அதோட டிமாண்டை சக் பண்ணி அந்த தாய்ப்பாலை எடுத்து பிரெஸ்ட்லேருந்து குடிக்கிறது எப்படி, ஒரு ஒன்றுமே எஃபர்ட் போடாமல் பாட்டிலேருந்து ஃபீட் பண்ணி அது வயிறு ஃபுல்லாக கொடுக்குறோம், ஃபார்முலா மில்க்கை கொடுத்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது எப்படி, லாங் ரன்னில் அது என்ன நினைக்கும் பேபி, அது எப்படி செட் ஆகிருக்கும் அந்த மைண்டில். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது, ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிறது, அப்படி தான் அது எந்த எஃபர்ட்டும் போடுறதுக்கு அதுக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேபியோட சைக்கலாஜிக்கல் இதையும் நம்ம வந்து கெடுக்கிறோம் ஃபார்முலா ஃபீட் கொடுத்து. அதையும் யோசிச்சுக்கணும். இன்னொன்று, பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பேபி எவ்வளோக்குள்ள நம்ம க்ளோஸாக பேபியை 1 or 2 இயர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணி கொண்டு போகிறோமோ அவ்வளோக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த பேபி வந்து ஒரு நல்ல சிட்டிசனாக வளர்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ப்ராசஸ். இதை அனுபவித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மதர்ஸும் செய்யணும். ஏன்னா ஃப்யூச்சரில் இது ஒரு லைஃப் டைம் ஒன் டைம் இது வந்து பிறகு நமக்கு இந்த ஃபேஸ் கிடைக்காது. ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அடுத்ததாக நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது சோஷியல் ப்ரெஷர். இதனால ஃபார்முலா மில்க் ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தேவை, ஒரு நீடு என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சரில் சொல்லணும்னா அது வந்து கான்ஃபிடென்ஸ். அதாவது ஒவ்வொரு மதருக்கும் அவங்க பேபிஸ்க்கு ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மில்க் வந்து அவங்க கிட்ட கட்டாயம் செக்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு இயற்கையின் நியதியை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்பணும். இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மதருக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும் இருக்கணும். அவங்க ஹஸ்பண்டுக்கு, அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ், இன்லாஸ்க்கு, அந்த பேபியும் மதரையும் டெய்லி வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த கான்ஃபிடென்ஸுங்கிற மையப்புள்ளியிலேருந்து தான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பிரெஸ்ட் ஃபீடிங்கான பெனிஃபிட்டை வந்து நம்ம பேபிஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ரீச் ஆகலோ அப்பப்போலாம் ஃபார்முலா மில்க் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ மதருக்கு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது சுற்றி உள்ளவங்களுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போதுமே அந்த மதர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா மதர்ஸ்க்கும் ஈஸியாக பிரெஸ்ட் ஃபீடிங் செட் ஆயிடாது. ஒரு சிலருக்கு உடனே பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லாவே இருக்கும் மில்க் செக்ரீஷன், ஒரு சிலருக்கு ஒரு 5 days 7 days எடுக்கும். அந்த பீரியடில் மதரை ரிப்பீட்டடாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அந்த யங் மதரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாருக்குமே நார்மலாக எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அல்லாமல் நீங்களும் சுற்றி உள்ளவங்களும் ஆன்ஷியஸாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மதருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, நெகட்டிவ் ப்ரெஷர்ஸ் அதிகமாகறதுனால ஸ்ட்ரெஸ் இன்ஃபேக்ட் இன்டைரக்டாக என்ன பண்ணும், அதுவும் பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷனை குறைக்கும். அது ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுக்கணும், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் மதருக்கு கொடுக்கறது சுற்றி உள்ளவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மதர் வந்து தன்னுடைய பிரெஸ்ட் மில்க் இல்லாமல் ஒரு ஃபார்முலா மில்கை தன் பேபிக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட ஃபெயிலியராக நம்ம பார்க்கக்கூடாது, சுற்றி உள்ள எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியமாக உணரணும். அது சுற்றி உள்ளவங்கங்கிறது யாரோட இதெல்லாம் நான் சொல்வேன் அப்படின்னா, அந்த ஆப்ஸ்டட்டிஷியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் பீடியாட்ரிஷியனோட ரோல் இம்பார்ட்டன்ட். இப்போ லாக்டேஷன் அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் சீக் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து ஃபுல்லி உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஜேர்னி ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எல்லாரும் உணர்ந்து நடந்து கொள்ளணும். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தாய்மை என்பது ஒரு இனிமையான உணர்வு. இந்த இனிமையான உணர்வை பரிபூரணம் அடைய செய்ய கடவுள் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக தான் அந்த தாய்ப்பாலை நான் பார்க்கிறேன். ஸோ இதை எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நம் குழந்தைகளுக்கு கொடுப்போம். தொடர்ந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி.